இதோ நம்ம ஊசோ சொல்லிட்டாங்க. சிஎம் பங்கு சாங்குனாலே தனி வைப்பு தான். டேக் டீம் சாம்பியன்ஷிப் சூதானமாக விளாடணும். ஓ மை காட், மாட்டிக்கிட்டேன். ஐயோ ஊசோ ஸ்குவாஷ். ஐயோ கனெக்ட் டைமா போச்சுடா, செத்தண்டா. ஐயய்ய அடிச்சிட்டானே, பின்னாடிச்சிட்டானே. ஹலோ, வெல்கம் டு த 2K15 கேம் பிளே. அண்ட் இந்த கேம் பிளே நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஊசோஸ் விசஸ் சிஎம் பங்க் அண்ட் கோஃபி கிங்ஸ்டன் தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த மேட்ச் டேக் டீம் சாம்பியன்ஷிப்காக நடக்குது. அண்ட் இதில் நம்ம ஸ்டோரி ரன் பண்ண போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? இதோ நம்ம ஸ்டார்டிங்கே ஊசோஸ் வந்துட்டாங்க. ஓகே, நம்ம பங்கும் வந்துட்டாரு. சிஎம் பங்க் சாங்கனாலே ஒரு தனி வைப்பு தான். From Chicago, Illinois, weight 218 pounds, CM Punk. சரி, ஓகே, நம்ம மேட்சுக்குள்ளே போவோமா? வெல், இன்றைக்கி போகையில் நம்ம டைட்டிலோ போவோமா இல்லை டைட்டிலோடு போக மாட்டோமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ டைட்டிலோடு போனால் ஒரு ஸ்டோரி, டைட்டில் இல்லாமல் போனால் ஒரு ஸ்டோரி. அதே தான். பிளான் ஏ பிளான் பின்னு மொத்தம் 2 பிளான் இருக்குங்க. ஸோ அதனால் இதுக்கான சிபி டிஃபிகல்ட்டியாக ஹார்டில் வச்சுருக்கேன். டிஃபால்ட்டாக தான் நடக்க போகுது எல்லாமே. ஸோ என்ன நடக்க போதோ அதை வச்சு நம்ம ஸ்டோரி மூவ் பண்ண போகிறோம். ஓகே, மேட்சுக்குள்ளே போகலாம். ஓகே ஆடியன்ஸ் டைட்டில் காமிச்சாச்சு. டைட்டில் மேட்ச்சு சூதானமாக விளாடணும். ஓகே மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓடி போய் ஒரு கிக்கப் போடி. அண்ட் ப்ரோஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த மேட்ச்சை நம்ம எங்கேயுமே தேவையான விஷயங்கள்லாம் கட் பண்ண முடியாது. ஏன்னா மேட்ச்சே 10 நிமிஷம் தாங்க ஓடிச்சு. அதே தான். ஸோ அந்த ஒரு பிரச்சனையினால் நம்மளால வந்துட்டு இந்த பாதி முக்கியமான இடங்களை கட் பண்ணி விட முடியாது. அண்ட் இங்கே முக்கியமான இடங்கள் எல்லாமே முக்கியமான இடம் தான். இதோ சிஎம் பங்க் மேலே ஏறிட்டாரு, குதிக்க போகிறாரு. ஐய இவன் எந்திரிச்சிட்டான். ஓகே, நம்ம டேக் டீம் போட்டு அடிக்காம அது முடியாது. ஓகே, சிஎம் பங்கு போட்டு ஜேவுஸை வெளுத்து வாங்குறாரு. ஜிம்மியை போட்டு வெளுத்து வாங்குறாரு. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஓகே, கிக்கு எந்திரா. ஐயோ ஆத்தாடி ஐப்பாடா, நல்ல டாஸ் பண்ணியாச்சு. ஓகே, அந்த பக்கம் இழுத்து போடு. ஓடி வந்து ஒரு அடி. நன்றி கோஃபி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் கைஸ், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருக்கேன். நீங்கள் ஆசையாக கேட்குற Q&A போட்டுருவோம். ஸோ நம்ம 200 ரீச் பண்ண போகிறோம். ஜஸ்ட் 2 more to 200. அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ வந்தாலும் வரும். ஸோ ஒரே நாள் நம்ம 2 வீடியோ போட போகிறோம். அண்ட் நான் இனிமேல் யூடியூப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணலாங்கிற முடிவில் தான் இருக்கேன். ஓகே, நம்ம கோஃபி இறக்கி விட்ருவோம். வாடாடே, வந்து வாங்கிக்கோடா அடிய பின்னாடி. ஓகே, கிக் அவுட் பண்ணிட்டேன். வாடாடே, ஐயா பயங்கரமான ரிவர்ஸ்லாம் இருக்கே. ஆத்தாடி அம்மாடி. நல்ல வேலை. ஐயோ, அவசரப்படாத. அண்ட் கோஃபி கிங்ஸ்டனையும் சிஎம் பங்கையும் டீமாக வச்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, ஒரு காலத்தில் இவங்க 2 பேர் டீமாக தான் இருந்தாங்க. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன். ஒரு காலத்தில் அது நான் பார்க்க ஆரம்பிச்ச காலத்தில் இந்த டீம் இல்லை. அண்ட் ஒரு காலத்தில் கோஃபியும் சிஎம் பங்கும் டீமாக இருந்தாங்க. ஸோ அந்த டீமை தான் நம்ம திரும்ப கொண்டு வந்திருக்கோம். இந்த டீமுக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். ஓகே, குதிச்சு வாங்கிக்கோ வழிய. சிஎம் கூட இருக்கலாமா? வாடா உள்ள. அவ்வளோதான். சிஎம்க்கு எவ்வளோ? இன்னும் 50 தாங்க இருக்குது. இன்னும் 50 போனால் சிக்னேச்சர் வந்துடும். ஸ்கூப்ஸ்லேங். அவ்வளோதான். ஓகே, மேலே ஏறுறா. மேலே ஏறு. போடுறா ஒரு எல்போ ட்ராப்பை. தப்பிச்சிட்டா. ஹை ஃப்ளைங் மூவ் போட்டாலும் தப்பிச்சிடுறானே. 2K15ங்க அப்படிதான் இருக்கும். ஐயோ ஆத்தாடி, ஆமாடி படம் நல்லா டச் பண்ணிடுச்சு. ஓகே, டாச் பண்ணி அடிக்கிறானுங்க. ரிவர்சல் மேலே ரிவர்சல் கரெக்டாக எஃப்எம்க்கு. ஐயோ, உள்ள வர மாட்டானுங்க போல இருக்கே.
உள்ளே இறக்கிட்டான். நம்மளுக்கு கோபி இறக்கி விட்ருவோமா? உள்ளே வாடா கோபி. என்னடா டேக் கொடுக்காம எங்கிட்ட போகிறேன்? ஐயோ திரும்ப டபிள்யூ அமைக்க போட்டேனா? டேக் கொடு. ஓகே, போன சோப்பு படிச்சு. இப்போ இவனை போட்டு வெளுத்தா போதும். ஜிம்மி, யூ ஆர் மை டார்கெட். வெளியே போடா. ஓகே. ஐயோ கோபி என்னடா பண்ற? தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். போச்சுடா, விழுந்தாண்டா கீழே. ஆத்தி, அந்த பரதேஷ் நான் என் கனவுல வந்தா, என் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டா, போலீஸ்ல சஸ்பெண்ட் பண்ணிட்டு. கோபி இன்னும் திருந்தாங்க, அங்கங்க விழுந்துக்கிட்டு கிடக்கான். எப்படி நடக்கிற இப்படி விழுந்தோம்? ஆத்தாடி ஏமா ஐயா அடிச்சா ரிவர்சல் பண்ணுங்க. டீமா அடிக்க முடியலையே. ஒருத்தையும் பேர் 2 பேரை சமாளிக்கிறது. ஓகே, சிஎம் அங்கே உள்ள இறக்கி விட்ருவோமா? இல்லை நம்மளே பார்த்துப்போம். ஆத்தி பிடிச்சி ஈஸி தூக்கி போடுறானே. இவனுக்கு ஒரு வெயிட்டாவே தெரிலங்க. கோபி ஒரு வெயிட்டாவே தெரில. அது வாட்டிக்கு இஷ்டம் தூக்கி போட்டுட்டு கிடக்கான். ஆத்தாடியே சிஎம் உள்ள இறக்கி டேக் கொடுக்க விட மாட்டானுங்களே. டேக் கொடுக்குறதா ரிவர்சல் பண்ணுறதா? ஆத்தாடி அம்மாடி எம்ம ஆத்தி எம்மாடி எம்ம அப்பாடா தப்பிச்சிட்டேன். ஓமை காட். ஓகே, சிஎம் பங்கு போய் கொடுத்துருவோம். காக்க சிஎம் பங்கு சார் உள்ள வாங்கோ. ஐயோ சிஎம் பங்கு கொடுத்துருக்கணும். தெரியாமல் அங்கே போயிட்டேன். அங்கிட்டு போய் கியூ அமைக்கிட்டதுனால வெளியே போயிட்டான். கொஞ்சம் பக்கத்தில் போய் அமைக்கிருக்கணும். ஓமை காட், டேக் கேட்கறானே, அவன் கொடுக்க மாட்டான். அவ்வளோதான், இப்போ போய் கொடுத்துடலாம். இப்போ கொடுத்துடலாம் உள்ள. என்னடா அது இங்கே ஏறிக்கிட்டு இருக்க? சரி, ஏறின சோக்கு கொண்டு போட்டு விட்டுருவோம். இப்போ போய் கொடுப்போம். டேக் அவ்வளோதான். ஒரு வழியாக உள்ள இருக்காது பங்க. இன்னும் கொஞ்சம் போன பங்கு சிக்னேச்சர் வந்துடும். அவ்வளோதான், வாங்கி அவ்வளோதான். சிக்னேச்சர் வரப்போகுது பங்குக்கு. கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம் தான். சிக்னேச்சர் போட்டால் அவ்வளோதான். அவங்க அதை பிடிச்சி ஐயோ கரெக்டாக ரிவர்சல் பண்ண முடியல. அதான் பிரச்சனையே. ஏன் அம்மாடி. ஓமை காட் ஐயோ அவனுக்கு சிக்னேச்சர் வந்துருச்சு. ஓகே, ஒரு 2 அடி போட்ட சிக்னேச்சர் நமக்கு வந்துடும். போட்டுருவோமா? சிக்னேச்சர் போட்டு மேட்ச் சிக்னேச்சர் அண்ட் ஃபினிஷர் போட்டு மேட்சை முடிச்சிருவோம். ஓகே, அந்த பக்கம் போ. அப்படியே ஓடி போய் சிக்னேச்சரை போ. ஐயா இங்கே இவன் நம்மளுக்கு போட மாட்டான் போல இருக்கே. ஆத்தாடி, அவன் சிக்னேச்சர் போட்ட கதை முடிஞ்சிருமே. போட்டுட்டாடே, சிக்னேச்சரை போட்டுட்டாடே. ஐயோ கிக் அவுட் பண்ணுறா. அவ்வளோதான், கிக் அவுட் பண்ணியாச்சு. ஐயோ சூப்பர் கிக்கு. ஆத்தாடி, ஃபினிஷர் இருக்கா? டாக்டிக் ஃபினிஷரா? போச்சுரா. ஓ, ஃபினிஷர் விழுகலையா? நல்ல வேலை, கீழே போனதுனால விழுகல போல. இப்போ விழுந்துருமோ? போச்சு. அப்பாடா, ரிவர்சல். டேய் என்னடா அங்கிட்டு வெளியே. ஐயோ என்ன இப்படி நடந்துக்கிட்டு கிடக்கு? ஸ்கூப்ஸ்லாம் வாங்கிக்கோ. ஓகே, இப்போ நீ எழுப்பி விட்டு சிக்னேச்சரை போட்டுருவோம். அங்கிட்டு கொண்டு போயிட்டு சிக்னேச்சர் போட்டால் முடிஞ்சுங்க மேட்ச்சு. ஓட விட மாட்டானுங்களே. ஐயோ ஹாத்து போட்டுட்டான்டா டாக் டீம் ஃபினிஷரை. ஊசோஸ் ஃபிளாஷ் கனெக்ட் ஆக போதா? போச்சுடா செத்தண்டா. ஐயோ சரியான அடி. பின்னாடி ஸ்டாப். ஐயோ கிக் அவுட் பண்ண முடியாது. அப்பாடா, கோஃபி காப்பாத்திட்டாங்க. ஒரு வழியாக கோஃபி காப்பாத்திட்டான். இனிமே தான்டா சிக்னேச்சர் வாங்கி போட விட மாட்டான் போல இருக்கே சிக்னேச்சரை. ஐயையோ அவனை வரைக்கும் விட்டான் உள்ள. ஓமை காட், அவ்வளோதான். தமிழ்ந்து போய் டேக் கொடுத்துரு. ஐயோ சூப்பர் டேக் வந்து கொடுத்துருக்கலாம். ஐயோ போட்டு வெளுக்கிறானே. ஓமை காட். ஐயோ அவனுக்கு என்ன சிக்னேச்சர் இருக்கா? இல்லை வரப்போகுது. கரெக்டா அவசரப்படாதே தம்பி. ஐயோ ரோல் அவுட் பண்ணிட்டான். கோட் நானே பண்ணிருப்பேன். கோபி தடுத்துட்டேன். நல்லதுதான். ஆபத்துனா உதவிக்கு வராங்க கோபிலாம். அம்மாடி, இது சிக்னேச்சர் வந்துருச்சு அவனுக்கு. அது போட்டான்டா ஃபினிஷர் போட்டான்டா. பின்னாடிச்சிட்டான். போச்சு. ஐயோ நோ மைகா. ஐயோ சார்
தோத்துட்டோம். ஃபினிஷரை போட்டு முடிச்சிட்டானே, 2 ஃபினிஷர். பங்காளி எவ்வளோ தான் தாங்க முடியும், டேக் கொடுக்க மாட்டானுங்க. அவனுங்க பண்ண சாதனையை காமிக்கிறானுங்க. டேக்கு கொடுக்க விடல. டேக் கொடுத்தா கூட ஜெயிச்சிருக்கலாம். ஸோ நம்ம டீமோட முதல் மேட்சை தோத்துட்டோம். அண்டு நம்ம டீமுக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். ஒரு நல்ல பேரை யோசிச்சு கமெண்ட்டில் போட்டுடுங்க. நல்ல பேர் யோசிச்சு அதை எனக்கு பிடிச்சிருச்சு தான் டீமுக்கு அந்த பேரை வச்சுருவோம். அவங்களுக்கான ஷவுட் அவுட்டும் கிரெடிட்ஸும் அடுத்த வீடியோ நான் தருவேன். ஸோ இன்றைக்கி சாயங்காலம் வீடியோ வரும், இல்லை நாளைக்கு ஒரு வீடியோ வரும். ஓ ஸ்டே டியூன்டு கைஸ். பாய். போயிட்டு வரேன். இது கேடிஜி. போயிட்டு வரேன் கைஸ். பாய் பாய். WWE Tag Team Champions, Jimmy Uso and Jay Uso. Man, what a contest!